ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு குட்டி கதையை பார்க்கலாமா? இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறவங்க மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க உடனே வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய கூட்டத்துக்கு முன்னேற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் பேசுகிறதுக்கு சிறந்த போட்டியாளர்கள் 2 பேரையும் தேர்வு செஞ்சுருக்காங்க. இந்த 2 போட்டியாளர்களுக்கும் நடுவில் ஒரு விவாதம். நம்ம பேசுகிறப்போ நம்ம 2 பேரில் யாருக்கு அதிக கைத்தட்டல்கள் வரும் அப்படின்னு 2 பேரும் விவாதிச்சிட்ருக்காங்க. அந்த சமயத்தில் ஒரு போட்டியாளருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருது. உடனே அவர் வெளியே எழுந்து போகிறாரு. போகும்போது அவர் பேசுகிறதுக்காக எடுத்து வச்சுருந்த பேச்சு குறிப்புகளை மேசை மேலேயே வச்சுட்டு பேச போயிடுறாரு. அதை கவனித்த சக போட்டியாளர் அந்த குறிப்பு பேப்பரை எடுத்து அதில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறாரு. அதை பார்க்கும்போது அவருக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க பேச்சு குறிப்பை விட இவருடைய பேச்சு குறிப்பு எல்லாமே நல்லா இருக்கே அப்படின்னு அதில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. கூட்டமும் தொடங்குது. இந்த பேச்சு குறிப்புகளையெல்லாம் எடுத்துக்கிட்ட அந்த போட்டியாளருக்கு தான் முதல் வாய்ப்பு கிடைக்குது. அவர் பேச தொடங்குறாரு. பேச தொடங்கினதும் மக்கள் எல்லாரும் ரொம்ப ஆரவாரமாக கைத்தட்டி அவரை பாராட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவருக்கு ஒரே சந்தோஷமாயிருது. 2வதாக அந்த ஃபோன் பேச போன அந்த போட்டியாளருக்கு வாய்ப்பு கிடைக்குது. அப்போது அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ஐயையோ இவர் பேசின எல்லா பாயிண்ட்டுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாயிண்ட் ஆச்சு, இப்போ நம்ம என்ன பேச போகிறோம் ஏது பேச போகிறோம் அப்படின்னு தலகால் புரியாமல் கதி கலங்கி நிற்கிறாரு. இருந்தாலும் அவருடைய தன்னம்பிக்கையை அவர் கைவிடவே இல்லை. மேடைக்கு போகிறாரு. மைக்கை பிடிச்சி எடுத்த உடனே அந்த போட்டியாளருக்கு தன்னுடைய நன்றியை தெரிவிக்கிறாரு. என்ன இவர் நமக்கு நன்றி சொல்கிறாரு அப்படின்னு புரியாமல் அந்த போட்டியாளர் நிற்கிறாரு. இவர் சொல்கிறாரு, எனக்கு இன்றைக்கி தொண்டை கொஞ்சம் சரியில்லாததுனால நான் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். நான் எழுதி வச்சுருக்க பாயிண்ட்டு எல்லாம் என் சார்பாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு அவரும் ஒத்துழைச்சி உங்கள் முன்னாடி பேசிட்டார். மக்களாகிய நீங்களும் அவர் பேசினதுக்கு உங்களுடைய ஆதரவை கைத்தட்டல் மூலயமாவும் பாராட்டு மூலயமாவும் தெரிவிச்சிட்டிங்க. இந்த பாராட்டுக்கும் கைத்தட்டலுக்கும் உரிய ஆள் நான் தான் அப்படின்னு மேடையில் சொல்லிட்டு கீழே இறங்கி தன்னுடைய இருக்கையில் அமர்ந்துக்கிறாரு. இந்த கதை மூலயமா நான் சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி யார் ஒருத்தர் நடந்துக்கிறாங்களோ அவங்க தான் சிறந்த புத்திசாலி. மக்களாகிய நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, அதாவது அந்த போட்டியாளர் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு பேசி அவருடைய புத்திசாலித்தனத்தை நிரூபிச்சுக்கிட்ட மாதிரி நம்மளும் வாய்ப்பு கிடைக்கும்போது நிரூபிச்சுக்கணும். இதே மாதிரி ஒரு சூப்பரான கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருத்தி. டாடா பாய்.